நீங்கள் சின்ன வயசில் பார்த்த பறவைகள்லாம் இருந்துருக்கீங்களா? அந்த காலத்தில் என்னென்ன பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்க? சிறு வயதில் நான் பார்த்த பறவைகள் கொக்குகள், வெண்கொக்குகள், நாரை கொக்குகள், பெருங்கொக்குகள், சிறிய கொக்குகள் என்று 4 வகையான கொக்குகள் வரும். எங்கள் ஊரில் இருந்த அருகில் இருந்த கண்மாய்க்கு தண்ணீர் வற்றும் பொழுது அதில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக நிறைய கொக்குகள் வரும். அந்த கொக்குகள் அனைத்து ஜிவ்வென்று ஏறி பறந்து செல்லும்போது எங்களை போன்ற சிறுவர்கள் 10 வயசு 12 வயசு இருக்கும்போது அந்த கொக்குகளை பார்த்து 2 கைகளையும் கரகரம் என்று இவ்வாறு சுற்றி கொக்கை கொக்கை பூ போடு, கோயிலை சுற்றி பூ போடு, மடையா பூ போடு, மடைக்கு 2 பூ போடு, அறிவாமனையை தீட்டித்தாரேன் அதுக்கும் 2 பூ போடு என்று சத்தமிட்டு குதூகலித்து விட்டு அந்த கைகளை கடைவாய் கையில் இழுத்து வைத்துக் கொள்வோம். கொக்கு பறந்து சென்ற பிற்பாடு கைகளை எடுத்து நெகக்கண்ணில் இருக்கிற இந்த இரத்த குறிகளை பார்த்து எனக்கும் கொக்கு பூ போட்டிருக்குது, எனக்கும் மடையா பூ போட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொண்டு குதூகலிப்போம். அப்படிப்பட்ட விளையாட்டுகளெல்லாம் இப்பொழுது மறைந்து விட்டது. நான் பார்த்த வரைக்கும் பனை மரத்தில் இருக்கக்கூடியது பனங்காடை, காடை, கவுதாரி, உள்ளான், வேலிச்சிட்டு, நெய்ச்சிட்டு, அழகு நாச்சி என்று சொல்லக்கூடிய மைனா, கிளிகளில் வனத்திலிருந்து வரக்கூடிய கிளிகள் வேறுபட்டிருக்கும். இங்கு இருக்கும் கிளிகள் பச்சையாகவும் வால் நீண்டும் இருக்கும். ஆண்களுக்கு களத்தில் ஒரு வளையம் இருக்கும். அந்த மாதிரி காகங்களுக்கும் கழுத்தில் மை மாதிரி இருந்தால் அது ஆண் காகம், கழுத்தில் அவ்வாறு இல்லாத ஒரே சாம்பல் நிறமாக இருந்தால் அது பெண்காகம். இந்த மாதிரி எல்லா பறவை இனங்களுக்கும் ஆண் பெண்ணை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு சின்ன வயசிலேயே இருந்தது. ஓடைக்காட்டு பகுதி, ஓடை பகுதி, ஊர்வலிக்காடு என்ற பகுதியில் கோடை மழை பெய்யும் பொழுது ஏராளமாக தண்ணீர் வரும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் கையை தட்டி விட்டு வேகமாக ஓடி ஒரே பாய்ச்சலாக அந்த ஓடை நீரை தாண்டி விட்டு குதூகலிப்போம். இப்பொழுது அந்த பயிற்சியெல்லாம் மாணவர்களுக்கு இல்லை. ஒரு சிறிய செல்போன்லேயே மூழ்கி விடுகிறார்கள். அதனால அவர்களது ஆரோக்கியத்திற்கும் கேடு உண்டாகிறது. 20 அடி தண்ணீர் இருக்கிற கிணத்துல கூட மேலே இருந்து குதித்து அடியில் சென்று மண்ணை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மூச்சு பயிற்சி ஆற்றல் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. இப்பொழுது நிறைய பேருக்கு நீச்சலே தெரிவதில்லை. காலம் அவ்வாறு மாறிவிட்டது.